வெல்த் எக்ஸ்பர்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் முதல்ல என் சேலரி வாங்கினப்போ நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்ன கிட்டத்தட்ட 2 மாசம் இல்ல 2 வருஷம் வச்சு செஞ்சுச்சு. ஏன் என்ன காரணம் அப்படின்றதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுவும் இல்லாம அந்த மிஸ்டேக்ஸை நான் திருத்திக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ என் லைஃப் எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நான் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் வச்சு தான் மணிபேஜ் சேனல்ல நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நான் முதல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ணல இருந்தே பாத்தீங்கன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். சார் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுல சேவ் பண்ணலாமா, ஏன் சேவ் பண்ற மாதிரி நமக்கு தோணவே மாட்டேங்குது, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட் வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பேன். அது எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படின்றத தாண்டி நான் அப்படி இருந்தேன். அதனால என்ன வச்சே நான் கேள்வி கேட்டுக்கலாம், என்ன எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விகள் நிறைய கேட்பேன். பட் அதை எடுத்துட்டு போய் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே இந்த வருஷம் இல்ல இந்த மாசம் இவ்வளவுதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு மேல நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே கூட சொல்ல முடியாது. சம்பளம் 3வது நாள் பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட் ஜீரோல இருக்கும். அப்படி என்ன வேலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் எக்ஸைட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் பண்ற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி சம்பளம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, நம்ம ஏதோ பெருசா அச்சீவ் பண்ணிட்டோம், இனிமே நம்ம யார் மேலேயும் டிபெண்டன்ட் கிடையாது, நம்ம பயங்கரமான இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம், இனிமே அம்மா கால் பண்ணி காசு கேட்க தேவையில்லை, இந்த இடத்துக்கு போறேன் கொஞ்சம் காசு போட்டு விடுங்க அப்படின்னு. அவங்க இல்ல என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்வாங்க. நம்ம ஒரு எம்பாரஸ்மெண்ட்டோட அந்த இடத்துக்கு போவோம். ஓகே இவ்வளவுதான் நம்மளால செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுவோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கின டைம் எனக்கு உண்மையுமே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஓகே நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என் லைஃப்பை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான வழியை ஃபஸ்ட்டு ஃபுட்வொர்க்கை ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது பாத்வேல ஃபர்ஸ்ட் படியே நான் ஏறி இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. பட் சந்தோஷம் மட்டும் பத்தாதுல, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த டைம்ல நாங்கள் வீடியோஸும் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே நான் பண்ற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் சேலரி வந்தோனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அங்கே வேலை செஞ்ச ஒரு வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் சேலரி வரும், என் ரூம் ரெண்ட் மட்டும், என் சேலரி அப்போ ஒரு 18,000 இருந்துச்சு, 16 18,000 இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் ஃபஸ்ட்டு என்னோட ரூம் ரெண்ட் மட்டும் 6,000 போயிடும். மீதி எப்படி பார்த்தீங்கன்னா 16,000 என்கிட்ட 10,000 இருந்திருக்கும், 18,000 12,000 வந்திருக்கும். இந்த மாதிரி இத்தனை ஆயிரங்கள் என் கையில் இருக்கப்போ நான் பண்ண வேலைகள்லாம் என்னன்னா, ஃபஸ்ட்டு மச்சான் நான் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டேன், ஒரு ஆஃபீஸ் போனேன், 1 மந்த் ஒர்க் பண்ணேன், என் ஒர்க்கை வேல்யூ பண்ணி அவங்க எனக்கு ஒரு சேலரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ட்ரீட், இந்தா என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நீயும் வாங்கிக்கோ, வாங்க இன்னைக்கு ஒரு நாள், எந்த காசு இவங்கள்ட்ட வாங்கணுமா அவங்கள்ட்ட வாங்கணுமா, இது எவ்வளோ ரேட்டு, இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, இருக்கிறதுனா 12,000 ரூபாய் தான், ஆனால் இன்னும் கோடி கணக்கில் வச்சிருக்க மாதிரி என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்த்து கடந்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கேஜெட்ஸ் வாங்கணுமோ வாங்குவேன். எனக்கு இஷ்டத்துக்கு இது எனக்கு தேவையா தேவையில்லைன்னு கூட ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டேன். இது ஆஃபரில் போட்டிருக்கான், 5,000 ரூபாய் பொருள் 2,000 ரூபாய்க்கு போட்டிருக்கான், 3,000 ரூபாய் நம்மளுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடுவோம் அந்த பொருள், 5,000 ரூபாய் பொருள் 2,000 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். அதுவும் இல்லாமல் ஷாப்பிங், அடிக்கடி ட்ரெஸ்ஸு ஏதாவது சும்மா ஆப் நோண்டிட்டு இருப்பேன். அதில் இந்த ஏஜியோ ஆப் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி ரோட்ஸ்டர் ஷர்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் அப்படின்னா டப்புன்னு செலக்ட் பண்ணி இந்தாங்க பே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பே பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி படத்துக்கு நிறைய போக ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி காலேஜ் படிக்கிறப்போ நான் வருஷத்துக்கே 4 இல்லை 5 படத்துக்கு போவேன், வருஷத்துக்கே கணக்கு பண்ணோம் அப்படின்னா. ஏன்னா வீட்டில் 150 ரூபாய் இல்லை 200 ரூபாய் கொடுப்பாங்க. ஏன்னா வெளில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட கொடுப்பாங்க. அந்த டைமில் சேலரி வாங்கின டைமில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தானே காசு இருக்குது, நான் யார்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனி மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, மூவி பார்க்க போனால் சும்மா இருக்கிறது கிடையாது, இந்த பாப்கார்னு, இந்த சாண்ட்விச் இதெல்லாம் ரேட்டு கூட கேட்கறது கிடையாது, மீடியம் லார்ஜ் கொடுங்க ரீஃபில் பண்ணிக்கிறது போயிட்டு. அப்போல்லாம் ஃப்ரீ ரீஃபில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், திரும்ப பே பண்ணி தான் அது ரீஃபில் கிடையாது, புதுசாக வாங்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாங்கி நிறைய சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தேன். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா மந்த் இந்த மாதிரி டைமில் வரப்போ நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 1 இயர் நான் ரியலைஸ் பண்ணல. 1 இயர் எனக்கு எப்படி போச்சுன்னா, எனக்கு மந்த் எண்டு கரெக்டாக வரும், நான் எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணேன், அவங்க காசு போட்டு விடுவாங்க, ஓகே அந்த மந்த் கரெக்டாக ஓடும். திரும்ப அடுத்த மாதம் சேலரி விழுந்தோடனே திரும்ப ஒரு ஃபீலுக்கு வந்துடுவேன், ஓகே நம்ம கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு டைமில் எனக்கு தோணுச்சு, நம்ம மாதம் ஸ்டார்டிங்கில் இண்டிபெண்ட்டாக இருக்கும், திரும்ப மாதம் எண்டில் டிபெண்ட் ஆயிரும். அதே மாதிரி ஒரு டைமில் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இந்த மாதிரிப்பா இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் காசு போட்டு விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப தான் உண்மையுமே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. ஆமாம் நம்ம கிட்ட காசு இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் ஒஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு திரும்ப அவங்க கிட்ட போய் நின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெஷர்ஸ் எடுத்தேன். அந்த மெஷர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒரு லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது சொல்ல போனா. ஏன்னா முன்னாடி இருக்கதே கம்மி சேலரி, ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா சேலரியை தாண்டி பண்ணேன். இதுவும் இல்லாமல் மாச கடைசியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வர கால் பண்ணி மச்சான் ஒரு 500 மட்டும் போட்டு விட்றான், 1ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி சேலரி வந்துடும், வந்தோன்னு உனக்கு திரும்ப அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்குது. ஸோ வர்றது இப்படி வெளியே போயிடும். இல்லை நான் பண்ணுற சில செலவுகள் இருக்கு தெரியுமா, இந்த ஃபுட்டு, ஸ்விக்கி, அப்புறம் ரெண்ட்டு, அது தேவை, அதனால அது சொல்ல முடியாது. மற்றபடி இந்த மூவி டிக்கெட்ஸு, ஷாப்பிங்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட சேலரி எல்லாம் அதுக்கே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணல, ஒரு சேவிங்ஸ் பண்ணல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் எப்பயுமே
எப்பயுமே என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாரு, எப்படா சேவ் பண்ண போற, எப்படா இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஒரு மாசம் வந்துட்டு அந்த ஒரு வருஷத்துல ஒரு கேப்ல தான் ஒரு வாட்டி வந்துட்டு ரூ. 2000 சேவ் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம தான் ரூ. 2000 சேவ் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 2000 சேவ் பண்ணோம், இன்னும் அடுத்த ரூ. 2000 சேர்த்து அது ரூ. 4000 ஆக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இல்ல. எக்ஸ்ட்ரா செலவு வந்தோடனே அதான் அந்த ரூ. 2000 சேவ் பண்ணிக்கோங்களேன், சேவிங்ஸ் எப்பெல்லாம் யூஸ் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செலவு பண்ணியாச்சு. வழக்கம் போல ஜீரோ வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் இதெல்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு, நான் வந்துட்டு சேலரி வாங்கி சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த சேலரியை செலவழிக்கிறது இல்ல, அதை மேனேஜ் எப்படி பண்றேன் அப்படின்றதான் நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன் அப்படின்றது தெரியும். முன்னாடி வந்துட்டு நான் மணியும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மணி என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் உனக்கு தேவையா தேவையில்லையான்றதை பார்த்து வாங்க. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஷர்ட் இல்ல ஒரு கேஜெட்டோ ஏதோ ஒன்று வருதுன்னா ஃபர்ஸ்ட் என் மைண்ட் யோசிக்கிற விஷயம், இது எனக்கு இப்போ தேவையா, இப்போ வாங்கி நான் இப்பயே யூஸ் பண்ண போறேன்னா, இப்படி யூஸ் பண்ண போறேன்னா வாங்க தேவையில்லையே, இந்த மாசம் சேவிங்ஸ்லேயே காசை வச்சுக்குவேன், அடுத்த மாசம் ஒரு வேலை எனக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வாங்கிக்க போறேன், ஏன்னா அந்த மாசம் காசும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றப்போ. ஸோ அதுக்கப்புறம் இந்த இப்போ நான் சொன்னேன்ல இந்த ஃபேஸ், அதாவது நான் இப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்றது. ஸோ இதுக்கு ரியலைசேஷன் பார்ட்னு எல்லாருக்குமே லைஃப்ல ஒன்று இருக்கும்ல. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே நம்ம என்னென்ன விஷயத்துக்குலாம் பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ நான் பண்ற வீடியோஸ் இருக்கு தெரியுமா, அதுல இருந்தே ஒரு சில விஷயங்கள் எடுத்து போட்டு சரி ஓகே இதை நம்ம செய்யலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் இதை வந்து எப்படியாவது நம்ம கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஹைக்கும் விழுந்துருச்சு. ஓரளவு ஓகே எமர்ஜென்சி ஃபண்ட் இனிமேல் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 2 மாசம் எமர்ஜென்சி ஃபண்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து எனக்கு ஒரு திடீர் செலவு வந்துச்சு. சரின்னு சொல்லி அந்த 2 மாசம் எமர்ஜென்சி ஃபண்டும் போயிடுச்சு. ஸோ அதுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டு எல்லாம் இல்லாத டைமில் தான் மணி பேஜ்லேருந்து நான் வெளியே வந்தேன். சரி ஓகே நம்ம இனிமேல் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நான் வந்துட்டு நானும் வரேன், நான் இந்த சேனல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்த் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு சேனலை நான் எடுத்தேன். ஸோ அந்த சேனல் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. சரி ஓகே இன்கம் தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்துட்டு வழக்கம் போல் எப்பயும் பண்ணுற ஹேபிட்ஸ் அந்த ஸ்பெண்டிங்ஸ், அதாவது கண்டெமினிக் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்போ அதுவும் இல்லாமல் அந்த ஹைக்கு வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் புது வேலைக்கு வந்ததுக்கப்புறம் சேலரி இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் என்ன எவ்வளோ நல்லா பொசிஷன் பண்ணிக்கிறனோ அப்படி தான் என்னோட லைஃப் இனிமேல் போகுது அப்படின்றத மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் பண்ணது என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம வச்சிருந்தோம், அதை நம்ம செலவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் பண்ண வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்ட். சேவிங்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எமர்ஜென்சி ஃபண்டையும் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே இப்போ இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு போகணும், இல்லை இனிமேல் இந்த சேனல் வந்து நான் ஹேண்டில் பண்ணல, ஓகே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் கூட என்னால் வந்துட்டு ஒரு 3 months அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சரி, அடுத்து நான் ஏதாவது உட்காந்து யோசிச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, என்னால் என்னை பார்த்துக்க முடியும் ஒரு 3 மாதத்துக்கு அப்படின்ற அளவுக்கு நான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ண ஒரு விஷயம் சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறப்போ நான் யோசிச்சேன், சரி ஓகேங்க நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், பட் எல்லா வீடியோலும் நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம் அந்த மாதிரி ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும், அப்போ தான் உங்களால் அந்த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற வார்த்தையை ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ணுறோம், சைட் பை சைடு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளால் ரெவன்யூ பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன பே வாங்குறேனோ அதுக்கு ஈக்குவலான்றதை விட அதுக்கு அதிகமான பேவே நான் வந்து சைடில் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்னால சம்பாதிச்சேன். ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி விஷயங்கள்னால சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஸோ சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி இருந்தே எஸ்ஐபின்ற ஒரு விஷயத்த பண்ணது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா டேரெக்டாக ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண ஒழிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ மாதம் ஒரு 30% என்னோட சேவிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருவேன். அதாவது டேரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கிறேன். 20% சேவிங்ஸ் வச்சுப்பேன். 50% அப்படின்றதுல வந்துட்டு மீதி இருக்குது தெரியுமா, அந்த 50% அதுலேயுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 30% கிட்ட தான் செலவு பண்ணுவேன். அந்த 30% குள்ள தான் நான் வீட்டுக்கு அனுப்புகிற காசு இருக்கும் சரி, எனக்கு தேவையான காசுகள் இருக்கும் சரி, மீதி 20% என்ன வச்சிருப்பேன் அப்படின்னா 3 மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு வேளை எனக்கு 6 மாதம் எதுவும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படிப்படியாக 6 மாதம் பிளான் வச்சிருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேலரி வாங்குறப்போ நம்மளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஓகே நம்ம இனிமேல் யார் மேலேயும் டிபெண்டன்ட் கிடையாது அப்படின்ற ஃபீல் இருக்கும். பட் திரும்பவும் நீங்கள் டிபெண்டன்சிக்கு போகக்கூடாது, இண்டிபெண்டண்டாக தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கினோடனே சந்தோஷப்பட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க தெரியுமா, கண்டமினிக் செலவு, அதை பண்ணாமல் அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த இண்டிபெண்டன்சியை சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை தள்ளி போடுறதுனால எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். பட் ஒரு 2 years லூஸ் பண்ணால எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இப்போ நினச்சா. சார் நம்ம அந்த டைமில் கரெக்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் சரி கூட வீடியோ பண்ணும்போதே அவர் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எங்கடா அட்வைஸ் பண்ணால் இப்போலாம் பூமருன்றானுங்கடா அப்படின்னு. நானே மைண்ட் வைஸில் நினச்சிட்டு இருக்கேன், ஏன் ஒரு ஃபுல் அட்வைஸ் பண்ணுறாரு, இப்போ தானே ஜாலியாக இருக்க முடியும், இந்த வயசில் தானே இருக்க முடியும், பின்ன என்ன 40-50 வயசுக்கு மேலே கோடி கோடியாக சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிப்பேன். பட் இந்த டைமில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டு ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணணும். ஒரு 40 yearsக்கு அப்புறம் அது ரெஸ்டிங் மூடு, அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் அந்த 40 yearsக்கு அப்புறம் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அந்த
ஒர்க்கான ஒரு வேல்யூ கிடைக்குது தெரியுமா? நம்ம கையில வெல்த்தா, அதை எவ்வளவு தூரம் மேனேஜ் பண்ணி, புரொடெக்ட் பண்ணி, இன்னும் வெல்த் கிரியேட் பண்றோம் அப்படின்றதுல தான் அந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுதுன்றது டிசைட் ஆக போகுது. ஸோ இப்போ நான் அந்த ஜர்னியில வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியா போயிட்டுருக்கேன். இப்போ சேவ் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன். எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதுவரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அடுத்த மாசம் நான் யோசிச்சிருக்கிறது என்னன்னா, இப்போ அந்த 20% வந்துட்டு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்து இன்னும் 1 மாசம் இல்ல 1 1/2 மாசத்துல வந்து அந்த கோலையும் நான் அச்சீவ் பண்ணிடுறேன். அப்படி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்பவும் என்னோட அந்த 20% சேவிங்ஸ் இருக்கு தெரியுமா? நான் எடுத்து வைக்கிறேன் தெரியுமா? அத வந்துட்டு எஸ்ஐபியா போட்டுறலாம். ஒரு எஸ்ஐபி அக்கவுண்ட் போட்டு எஸ்ஐபியும் போட்டு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த சைடு டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸும் சரி, இல்ல நான் நெறைய வாங்குன திட்டும் சரி, உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். லைவ் வீடியோல தான் வாங்கியிருக்கேன். திட்டு மொதற்கொண்டு லைவ் வீடியோல தான் வாங்கியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்னென்ன தப்பு பண்ணுவேன்றது. ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவா சொல்லுவீங்க. "டேய் நீ இப்படி பண்றடா, இப்படி பண்றா" அப்படின்னுவீங்க. பட் மாத்திக்க எனக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. ஆனா மாத்திக்கிட்டேனா அப்படின்னு கேட்டா, இப்ப 100% நான் மாத்திக்கிட்டேன். இந்த மாரி விஷயங்கள தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, இல்ல சேலரிய கரெக்ட்டா மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. அவங்க பண்றதெல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. அவங்க ரியலைஸ் பண்ணல அவ்வளவுதான். ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே சீக்கிரம் சேவ் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. முக்கியமா இது எதையுமே வந்துட்டு ஒரு உங்கள புஷ் பண்ணி பண்ண சொல்றாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல பண்ணாதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட விஷன பாருங்க. ஃபியூச்சர்ல நான் எப்படி இருக்கணும்? இந்த மாரி இருக்கணுமா? அப்ப நான் இப்ப என்ன பண்ணணும்? அந்த மாரி யோசிங்க. அத விட்டு இவங்க ஏன் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க? இவங்க ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? என்ட்ட காசு இருக்கு நான் செலவு பண்ணுவேன். அப்படி இருந்தோம் அப்படின்னா, ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ரியலைசேஷன் பார்ட் வரப்போ, அந்த 3 இயர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாரி நான் இனிமே வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா முன்னாடி லேர்ன் டூ ஏர்ன்லயே நான் பண்ண தப்ப வச்சு தான் நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்ப நான் தப்ப திருத்திக்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இதுல தான் இனிமே இந்த மாரி வீடியோஸ்லாம் நான் பண்ண போறேன்.